காலையும் மாலையும் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தையின் நிகழ்ச்சி மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசிப்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பான தேவ ஜனமே, அருமையான இந்த காலை பொழுதிலே சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியிலே என் சமாதானம் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே அடிக்கப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பதாக அந்த கடைசி ராப்போஜனத்தில் அந்த காலகட்டங்களிலே இயேசு கிறிஸ்து சீசர்களோடு சில காரியங்களை மறைமுகமாக அல்லது பர்சனலாக தனித்துவமாக சில காரியங்களை பேசுகிறார். அந்த சீசர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். ஸ்தோத்திரம். எருசலேமிலே எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், இயேசு ஒரு வேளை மரித்தால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி அவர்கள் பயந்து கலங்கி கொண்டிருந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன். உலக பிரகாரமான சமாதானம் அல்ல, என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் கண்பான தேவ ஜனமே, இந்த வசனத்தில் அவர் சொல்ல வருகிற ஒரு காரியம், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலக பிரகாரமா கொடுக்கப்படுகிற சமாதானம் அல்ல, என் சமாதானத்தையே உங்களுக்கு நான் கொடுத்து போகிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், இந்த இடத்துல என் சமாதானம் என்று அவர் சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், சமாதானம் பல விதங்களில் வருகிறது. ஒன்று, உலக பிரகாரமா கிடைக்கிற சமாதானம். உலக பிரகாரமா உலகத்தினால் கிடைக்கிற, வருமானத்தினால் கிடைக்கிற, பொருளாதாரத்தினால் கிடைக்கிற சமாதானம் உண்டு. அப்ப இந்த உலக பிரகாரமா கிடைக்கிற சமாதானம் சூழ்நிலைகள் மாறும் பொழுது அந்த சமாதானமும் பறி போயிடும். பாருங்கள், சீசர்கள் ஒரு காலத்துல உமக்காக ஜீவனையே கொடுப்போம் என்று சொன்னார்கள். அந்த உபத்திரவ காலம் வந்த பொழுது, நெருக்கடிகள் வந்த பொழுது இயேசுவை மறுதலித்து விட்டு ஓடி போனார்கள். இப்படி சூழ்நிலைகள் எதிர்மறையாக வருகிற பொழுது உலக பிரகாரமான சமாதானம் காணாமல் போய்விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, பிசாசினால் உண்டாகிற சமாதானமும் உண்டு. சில நேரங்களிலே அநீத்தியமான பாவ சந்தோஷத்தினால் சமாதானத்தை அவன் தருவதுண்டு. உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா, சில நபர்களிடம் ஏன் மதுபானம் அருந்துகிறீர்கள், எதற்காக நீங்கள் சாராயம் குடிக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது, அதை குடிக்கும் பொழுதுதான் எனக்கு ஒரு சமாதானமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை குடிக்கும் போதுதான் சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லுவாங்க. ஆனால் காலையில் எழும்பின உடனே அந்த சமாதானம் காணாமல் போய்விடும், அந்த சந்தோஷம் காணாமல் போய்விடும். ஸ்தோத்திரம். அப்ப அந்த அநித்தியமான பாவத்தினால், அந்நியத்தியமான உலக காரியங்களால் பிசாசு சில நேரங்களிலே சமாதானத்தை கொடுக்க கூடும். ஆனால் இந்த சமாதானம் காணாமல் போய்விடும். அப்போ உலக பிரகாரமான சமாதானம் சூழ்நிலை மாறுகிற பொழுது காணாமல் போய்விடும். அநியத்தியமான பாவ சந்தோஷங்கள், அந்த பாவங்கள் நிறைவேறின உடனே காணாமல் போய்விடும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக அவர் தருகிற சமாதானம் அவருடைய சமாதானமாக இருக்கிறபடியால் அந்த சமாதானம் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள், நீங்கள் கலங்க மாட்டீர்கள். உலக பிரகாரமான சமாதானத்திற்கும் இயேசு கொடுக்கிற சமாதானத்திற்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், உலக பிரகாரமாக கொடுக்கப்படுகிற சமாதானம் சூழ்நிலையை கண்டு பயந்து விடும், சூழ்நிலைகளை கண்டு அது காணாமல் போய்விடும், கண்ணீரும் சஞ்சலங்களும் வருத்தங்களும் வந்துவிடும். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கிற சமாதானம் உங்கள் இருதயத்திற்குள் வருகிற பொழுது, உங்கள் சிந்தையிலே, உங்கள் வாழ்க்கையில வருகிற பொழுது, அந்த இயேசு கொடுக்கிற சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கலக்கத்தை மாற்றி போடும், சமாதானத்தை மாற்றி போடும். அருமையான இந்த காலை பொழுதிலே
இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கண்பான தேவ ஜனமே. ஒருவேளை தனிப்பட்ட வாழ்க்கையிலே சமாதானத்தை இழந்து, குடும்ப வாழ்க்கையிலே சமாதானத்தை இழந்து, பொருளாதாரத்திலே சமாதானத்தை இழந்து, வேலை செய்கிற ஸ்தலத்திலே சமாதானத்தை இழந்து, ஊழியம் செய்கிற ஸ்தலத்திலே சமாதானத்தை இழந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை இரவு நேரங்களிலே தூங்க முடியாமல் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். வேலையிலே கவனம் செலுத்த முடியாமல் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அவர் சமாதானத்தை தருகிறவராய் இருக்கிறார். அவருடைய சமாதானம் இந்த காலை பொழுதிலே உங்களுடைய சிந்தையை நிரப்ப போகிறது, உங்கள் இருதயத்தை நிரப்ப போகிறது, உங்கள் ஆவியை, உங்கள் ஆத்துமாவை, உங்கள் சரீரத்தை நிரப்ப போகிறது. காரணம், அது உலக பிரகாரமாக கொடுக்கப்படுகிற சமாதானம் இல்லை, அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறார். அருமையான இந்த காலை பொழுதில் அவருடைய சமாதானம் உங்களை தொடுவதாக, அவருடைய சமாதானம் உங்கள் குடும்பத்தை நிரப்புவதாக, அவருடைய சமாதானம் உங்கள் ஊழிய ஸ்தலத்தை நிரப்புவதாக, உங்கள் பிரயாசங்களை நிரப்புவதாக என்று சொல்லி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். எதை குறித்து கலங்குகிறீர்களோ, எதை குறித்து வருத்தப்படுகிறீர்களோ, எது உங்கள் சமாதான கேடாய் இருக்கிறதோ அவைகளை மாற்றி இந்த காலை பொழுதில் ஆண்டவர் திவ்ய சமாதானத்தினாலே உங்களை நிரப்பும்படி உங்களுக்காக மனதார ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஏன் என் சமாதானத்தை தருகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது, ரோமர் 15ஆம் அதிகாரத்திற்கு வருவோமானால், ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 33வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஏன் என் சமாதானத்தை தருகிறேன் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், அவர் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம், நீங்களும் நானும் தொழுது கொள்ளுகிற தெய்வம், அவர் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் போதும் கூட நீங்க அந்த காரியத்தை படிக்க முடியும். அவர் நமக்கு சமாதானத்தை தருகிறவராய் இருக்கிறார். அப்போ அவர் உலகத்திற்கு அப்பாற்பட்ட தேவனாய் இருக்கிறபடியால், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனாய் இருக்கிறபடியால், அவர் உங்கள் பயத்தை நீக்கி, உங்கள் கலக்கத்தை நீக்கி, ஸ்தோத்திரம், நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய சமாதானத்தை தருவார். ஒருவேளை தேர்வை குறித்த பயத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம், பொருளாதாரத்தை குறித்த பயத்தோடு, எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு, திருமண வாழ்க்கை குறித்த பயத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எதை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம், எதை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் சாதாரணமானவர் அல்ல. அவர் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறபடியால், இயற்கைக்கு அப்பாற்பட்ட, உலக வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தேவனாய் இருக்கிறபடியால், நிச்சயமாகவே இந்த காலை பொழுதிலே அவருடைய சமாதானம் உங்களை நிரப்பும். உங்கள் குடும்பத்தை அவருடைய சமாதானம் நிரப்பும். உங்கள் இருதயத்தை, உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஊழியத்தை அவருடைய சமாதானம் நிரப்பும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, ஏன் அவர் என் சமாதானத்தை தருகிறேன் என்று சொல்லுகிறார் என்றால், ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அவர் சமாதான பிரபுவாய் இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் சாதாரணமானவர் அல்ல, அவர் சமாதான பிரபுவாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு பிரபு பூமியிலே சகல அதிகாரம், ஒரு பிரபுவுக்கு அந்த தேசத்தில் பூமியில சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சமாதான பிரபுவாய் இருக்கிறபடியால், எந்த மனிதனுக்கும் எந்த மனுஷிக்கும் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமாதானத்தை கொடுப்பதற்கு, ரட்சிப்பின் சமாதானத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுப்பதற்கு அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக, வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஒரு தேசத்தில் ஒரு பிரபுவுக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்படுவது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க, உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க, உங்களுக்கு விடுதலையை கொடுக்க, உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க அவருக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவர் ஏன் என் சமாதானத்தை தருகிறேன் என்று சொன்னார் என்றால், ஒன்று, அவர் சமாதானத்தின் தேவன். இரண்டாவது, அவர் சமாதான காரணராய் இருக்கிறார். கர்த்தருக்கு சமாதான பிரபுவாய் இருக்கிறார். மூன்றாவதாக, ஏன் அவர் என் சமாதானத்தை தருவதாக அவர் சொன்னார் என்று பார்க்கும் பொழுது, மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, இவரே நமது சமாதான காரணர். அவரே சமாதான காரணராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற அநேக மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில பிரிவினைகளை ஏற்படுத்துகிறார்கள், கசப்புகளை ஏற்படுத்துகிறார்கள். வேலை ஸ்தலத்திலே பிரிவினைகள், ஊழிய ஸ்தலத்திலே பிரிவினைகள், குடும்ப ஸ்தலத்திலே பிரிவினைகள், கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினைகள், ஸ்தோத்திரம், இப்படி பலவிதமான பிரிவினைகளை உண்டாக்குகிற வேலை, கலகங்களை உண்டாக்குகிற வேலை மனிதனுடைய வேலையாக, சத்துருவின் வேலையாய் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் சமாதான காரணராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் வருவதற்கு, கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் வருவதற்கு, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் வருவதற்கு, ஊழிய ஸ்தலத்திலே சமாதானம் வருவதற்கு, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில ஜீவிதத்திலே சமாதானம் வருவதற்கு அவர் காரணராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இப்படி ஸ்தோத்திரம் கடல்ல ஒரு கப்பல் பயணம் செய்கிற பொழுது அந்த நங்கூரம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறதோ அதே போலதான் ஆண்டவர் ஒரு சமாதான காரணராக இருக்கிறார். நிலையான சமாதானத்தை, என் சமாதானத்தை உங்களுக்கு தருவதாக அவர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவதாக அவர் ஏன் என் சமாதானத்தை தருகிறேன் என்று சொன்னார் என்று சொன்னால், ஆதிகாமம் 49ஆம் அதிகாரத்திற்கு வருகிற பொழுது 49ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கொல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவதாக ஏன் என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று இயேசு சொன்னால், ஸ்தோத்திரம், அவரே சமாதான கர்த்தராயிருக்கிறார். சமாதான கர்த்தராயிருக்கிறார். அதாவது இந்த வசனம் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறப்பார். அவர் சமாதான கர்த்தராய் இருப்பார். சமாதானத்தை உண்டாக்குகிற, சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தராய் இருப்பார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். ராஜரீக ஒரு அதிகாரம் அவருடைய கரத்தில் இருக்கும். அது யூதாவின் வழியாக வரும் என்பதை நம்ம படிக்கிறோம். என் கண்பான தேவ ஜனமே, ஒருவேளை தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, வேலை செய்கிற ஸ்தலத்திலே, ஊழியம் செய்கிற ஸ்தலத்திலே ஒருவேளை சமாதானத்தை இழந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஒருவேளை மதுபான பழக்கத்திற்கு, பாவங்களுக்கு அடிமையாகி சமாதானத்தை இழந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். மிகுந்த கடன் பிரச்சனையிலே, மிகுந்த வியாதியிலே, மிகுந்த பலகீனத்திலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். தேர்வை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், வாழ்க்கை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒன்றுக்கும் நீங்கள் கலங்க வேண்டாம், ஒன்றுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்காக வைத்து போகிறேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான காலை பொழுதிலே நிச்சயமாகவே உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றுவார். உங்களுடைய புலம்பலை ஆழ்ந்த களிப்பாக தேவன் மாற பண்ணுவார். இந்த நாள், இந்த வாரம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும்படி மனதார வாழ்த்துகிறேன். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னவரே, அருமையான இந்த காலை பொழுதிலே கவலையோடும் கண்ணீரோடும் துக்கத்தோடும் சமாதானத்தை இழந்து யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தெய்வம் மனதார ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிற ஆண்டவரே. வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற சமாதான கேடுகள் மாறட்டும், ஊழிய ஸ்தலத்தில் காணப்படுகிற சமாதான கேடுகள் மாறட்டும், படிக்கிற இடத்துல, குடும்பம் ஆண்டவரே, கிராமங்கள் இருக்கிற இடத்துல, இவங்க எங்க வாழ்கிறாங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா சமாதான கேடுகளையும் ஆண்டவர் மாற்றி போடும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். வியாதினால் சமாதான கேடுகள் வந்திருக்கலாம், கடன் பிரச்சனைகளால் சமாதான கேடுகள் வந்திருக்கலாம், ஒருவேளை மனிதர்களால் சமாதான கேடுகள் வந்திருக்கலாம், சத்துருவினால் சமாதான கேடுகள் வந்திருக்கலாம். அந்த எல்லா சமாதான கேடுகளையும் ஆண்டவர் மாற்றி இவர்களை பலப்படுத்த, இவர்களை ஆசீர்வதிக்க நான் மனதார ஜெபிக்கிறேன். இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாட்களும் இவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், மகிமினால் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, போக்கிலும் வரத்திலும் உடைய கரம் கூட இருக்கட்டும், முன் செல்லும் தீமைகளுக்கெல்லாம் விலக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.